கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதன்கிழமை நாளிலும் இந்த வேத படிப்புக்கு இங்கு வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுத்தரும்படியாக, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை அவர் வழி நடத்தும்படியாகவும் அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நீங்க தந்த இந்த நல்லதொரு நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டவரே, ஒரு புதன்கிழமை நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ள தேவரே நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே நல்ல வாய்ப்புகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே வெறுமனே நாங்கள் கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு, நாங்கள் செயல்படுவதற்கு ஆவியானவரே உம்முடைய துணையை நீர் எங்களுக்கு ஆண்டவரே உமது வழி நடத்துதலை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதிலும் நீர் வழி நடத்தும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கு கீழே நம்ம உடன்படிக்கை குறித்து நம்ம கமனண்ட்டை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அதற்கு கீழாக நம்ம நிருபங்களில் என்னென்ன சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிருபங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம கடந்த நாட்களிலும் கூட நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், எபேசியர் நிருபத்தை குறித்து நம்ம இப்பொழுது நம்ம சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்ம கடந்த நாட்களிலும் கூட நம்ம இறுதியாக எபேசு சபையிலே பவுல் தன்னுடைய ஊழியத்தை அவர் முடித்து போகும் பொழுது அவர் கொடுத்த சில அறிவுரைகளும், அது மாத்திரமல்ல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்துல இருக்க சில காரியங்களையும் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். நான் பார்த்தது போல அவர் என்ன செய்யறாரு, பவுல் தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் அவர் முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், எபேசுல எல்லா ஊழியத்தையும் அவர் முடிச்சு விட்டுட்டு அதுக்கு பின்பதாக அவர் ஆசியா முழுவதும் போயிட்டு அவர் சுற்றி இருக்கிற பட்டணங்களில் எல்லாவற்றையும் ஊழியத்தை செய்துட்டு மீண்டும் எபேசு வழியாக அவர் எருசலேம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிடுறாரு. அப்படி திட்டமிடும் பொழுது அவருக்கு எபேசு வழியாக போக முடியல. அதனால அவர் பக்கத்து பட்டணமாகிய மிலேத்து அங்க அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அங்க இருந்துகிட்டு எபேசுல இருக்க சில மூப்பர்களை வரவழைச்சார் இல்லையா, நம்ம பார்த்தோம். அந்த மூப்பர்களை வரவைத்து நிறைய அறிவுரைகள், நிறைய காரியங்களை அவங்களோடு அவரு கடைசியா என்ன செய்கிறார்னா பகிர்ந்து கொள்றாரு. அதுல முக்கியமாக நம்ம 3 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்ன ஒரு காரியம் அவங்க அந்த மூப்பர்களை பார்த்து சொல்றாரு என்னன்னா, நான் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, நான் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ எல்லா சத்தியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அப்போ ஒரு போதகர் இல்லாட்டி ஒரு 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 ஆவிக்குரிய ஒரு மனிதர்னு சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிற எல்லா வெளிப்பாடுகளையும் நம்ம பிரயோஜனமான சத்தியங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்த்தோம். இரண்டாவது அங்க பவுல் சொல்றாரு என்னன்னா, எனக்கு பட்டணங்கள் தோறும் நிறைய பாடுகளும் கட்டுகளும் இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு முன்னறிவித்திருக்கிறார். அதுதான் அவர்கிட்ட இந்த தைரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர் பாருங்க, அவருக்கு தெரியும் நான் போனேன்னு சொன்னா எனக்கு கட்டுகள் இருக்கு, எனக்கு பாடுகள் இருக்கு. ஆனா அவர் சாட்டு போக்கு சொல்லிட்டு அவர் பயந்து போகல. அவர் என்ன செய்தார்னா, இவ்வளோ எனக்கு பாடுகள் எல்லாம் இருக்கு, ஆனாலும் கூட என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அந்த தைரியத்தோடு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் புறப்பட்டு போறாரு. ஏன்னா அது கடைசி ஸ்பீச். அவர் சொல்றாரு, இனி நீங்க என் முகத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஏன்னா இப்ப நான் போயிட்டேன்னு சொன்னா என்னை கொலை செஞ்சிருவாங்க, நான் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறேன். அவ்வளோ ஒரு தைரியம் அவருக்கு. தன்னுடைய மரணத்தை குறித்து ஒரு பயம் கூட அவருக்கு இல்ல. கர்த்தருக்காக நான் இறுதி வரை சந்தோஷமாய் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னாரு, நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். வெளியில இருந்து வரும்னு சொன்னாரா? எங்க இருந்து வரும்? சபைகளுக்குள்ளே இருந்தே நிறைய மாறுபாடான உபதேசங்கள் எழும்புன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, அவர் சொன்ன மாதிரியே என்ன செஞ்சுச்சு, நடந்துச்சு. அதை நம்ம எப்ப பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. எபேசு சபைக்கு அங்க எழுதும் பொழுது எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னா, நீ அநேக மாறுபாடான உபதேசங்கள் உனக்கு உபதேசிக்கப்பட்டாலும் நீ எப்படி இருந்த, அது எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டிருந்த, சகித்து கொண்டிருந்த சொன்னார் இல்லையா. அப்ப நமக்கு மாறுபாடான உபதேசங்கள் இல்லாட்டி கள்ள உபதேசங்கள் இல்லாட்டி இந்த ஊழியக்காரர் சரியா ஊழியம் செய்யல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு வீடியோ போட்டு இவர் இப்படிப்பட்டவர், இவர் திருடன், இவர் பொல்லாத ஆளு, இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர் சொல்றாரு என்னன்னா, அங்க எழுதும் பொழுது நீ எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அதை நீங்க சகித்துக்கிட்டு இருக்கணும். அந்த கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாக நீங்க நல்ல உபதேசங்களை சபைக்கு போதீங்க, சத்தியத்தை போதீங்க. ஆனா அந்த நபரையோ அந்த ஊழியக்காரனையோ தாக்குகிற அதிகாரம்
நமக்கு தரப்படவில்லை. நீங்க அதை என்ன செய்து கொண்டு இருக்கணும்னு சொன்னா சகித்து கொண்டிருங்க. அதெல்லாமே நடக்கிறது நடக்கட்டும், உன்னுடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்தோம். சரி, நம்ம முக்கியமா அதுல பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்க அவர் எபேசுக்கு எழுதும் பொழுது அந்த ஒரு வேர்டை நம்ம பார்த்தோம். என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள். அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அதை இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விரிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கடந்த வாரமே நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த வேர்டை தான் இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க போறோம், கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை. சரி, நம்ம திரும்ப வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஓகே, அவர் இங்க எழுதும் பொழுது சொல்றாரு கிறிஸ்து இயேசுவுக்குள். 1வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு இந்த வேர்டை சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்த்தோம் ஒரு 4 நிருபத்துல அவர் கிறிஸ்துவுக்குள் என்னென்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர் கொலீசுக்கு எழுதும் பொழுது என்னன்னு எழுதுறாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க. ஓகே, உங்க நோட்ஸை சரி பார்த்து சொல்லுங்க. நம்ம கடந்த வாரம் கற்றுக்கொண்டது தான் 4 விஷயம் பார்த்தோம் இல்லையா. கொலேசுக்கு, கொரிந்துக்கு, கலாத்தி சபைக்கு எழுதும் பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அதுல நம்ம பார்த்தோம். முதலாவது அவர் கொலேசுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடைத்திருக்குது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவர் கொலேசு சபைக்கு எழுதும் பொழுது அப்படி எழுதுறாரு. அவர் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது என்ன எழுதுறாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. பாருங்க, அவர் கொலேசுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறீங்க. கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் கலாத்தியா சபைக்கு எழுதும் பொழுது அவர் அங்க என்னன்னு சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறாரு. ஆனா எபேசுக்கு எழுதும் பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறீங்க. ஏன் விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா, நம்ம அதையும் நம்ம போன வாரம் நம்ம தெளிவாக பார்த்தோம். அவங்க முழு ஒரு விசுவாசி ஆனாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெறும் பொழுது நம்ம என்ன, அது ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லத்தக்க, ஒரிஜினல் விசுவாசின்னு சொல்லத்தக்க அந்த ஒரு பெயர் நமக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள் ஏன் பவுல் இவ்வளோ இந்த வேர்டை ஏன் இவ்வளோ அவர் வலியுறுத்துறாரு, ஏன் கிறிஸ்துவுக்குள். ஏன்னா நம்ம சொன்ன இந்த எபேசியர்ல ரொம்ப அந்த கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், பிரியமானவருக்குள் இந்த வேர்டை ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கிறிஸ்துவுக்குள்ங்கிற வேர்டு நமக்கு முக்கியம்னு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறோம், இல்லாட்டி நம்ம சபை கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, இங்க உள்னு 2 சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னது, ஆதாமுக்குள். அடுத்த ஒரு வேர்ட் கிறிஸ்துவுக்குள். இந்த 2 வேர்டு தெரியணும். சரியா, முதல்ல கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்னன்னு தெரியணும்னா, அதுக்கு முன்னுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆதாமுக்குள் அப்படிங்கிற அந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வசனத்துல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆதாமுக்குள், கிறிஸ்துவுக்குள். அப்ப முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், ஆதாமுக்குள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். அப்ப மட்டும்தான் உங்களால இதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்க சிந்தனைகளை தயவு செஞ்சு சிதற விட்டுறாதீங்க. இதை நீங்க ரொம்ப கவனமா இதை கவனிச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க அதை கவனிச்சா மட்டும்தான் உங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னன்னா, ஆதாமுக்குள், இன் எடம், ஆதாமுக்குள் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது, ஆதாமையும் ஏவாளையும் ஃபர்ஸ்ட் மனிதர்களை உண்டாக்கும் பொழுது அவர் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் எப்படி அவர்களை உண்டாக்கினார், தனது சாயலாகவும் தனது ரூபத்தின் படியையும் அவர் என்ன செய்தாரா, ஆதாமை உண்டாக்கினார். சரியா, இப்ப ஆதாம் ஏவாள் தான் நம்ம ஆதாமுக்குள்னு சொல்றதுனால நான் ஆதாமுக்குள், அந்த ஆதாம்ங்கிற வேர்டை நான் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன். அப்ப கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும் பொழுது, மனிதனை உண்டாக்கும் பொழுது என்ன செய்தாரா, தனது சாயலாகவும்
தனது ரூபத்தின் படியே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எந்த மனிதனை தனது சாயலாக உண்டாக்கினார்னா ஆதாமின் அந்த உள் மனிதன், அந்த ஆவிக்குரிய மனிதன், அந்த ஆவிக்குள்ளாக இருக்கிற அந்த மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னா தனது சாயலிலேயும் தனது ரூபத்திலேயும் அங்க ஆதாமை கர்த்தர் என்ன செய்கிறார்னா உண்டாக்குறாரு. அவர் உண்டாக்கினதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன் உண்டாக்கினார்? கர்த்தர் எதற்கு ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார்? ஏதாச்சும் சொல்லுங்க நீங்க. பண்படுத்தவும் ஆண்டு கொள்ளவும். ஓகே, வேற? பலுகி பெருகி பூமியை நிரப்புவதற்காக. ஓகே, கர்த்தர் ஆளுகை செய்வதற்காக உண்டாக்குனாரு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தா ஏன் கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பர்பஸ் சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக மனிதனை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. வாசிப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஓகே, எதற்காக கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினாரா? தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்க. இப்ப கர்த்தர் எதற்கு ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார்னா இவங்க பலுகை பெருகணும்னு சொல்லும் பொழுது தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெருக பண்ணணும். கர்த்தருடைய நோக்கம் என்னது? ஆதாம் ஏவாளை உண்டாக்கின நோக்கமே தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கணும். இதுதான் தேவனுடைய ஒரு மெயினான ஒரு நோக்கமா இருந்துச்சு. என்னது? இவங்க தேவ பக்தியுள்ள சந்ததியால அந்த பூமி நிரம்பணும். சும்மா பலுகை பெருகணும்னா என்ன? சும்மா பலுகை பெருகிறதல்ல தேவனுடைய சித்தம். தேவ பக்தியுள்ள சந்ததிகள் இந்த பூமி முழுவதிலும் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இப்ப ஆதாமை டஸ்ட்ல இருந்து என்ன நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு எப்படி கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னா. வாசிப்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். ஓகே, கர்த்தர் டஸ்டால மனுஷனை உண்டாக்கிட்டு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா வானான். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்னா தனக்குள் இருக்கிற அதே ஆவியை இப்ப யாருக்குள்ள ஊதுறாருன்னு சொன்னா ஆதாமுக்குள்ள ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா பாருங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். இப்ப ஆவியாய் இருக்கிற தேவன் தன்னுடைய ஆவியை மனுஷனுக்குள்ள ஊதும் பொழுது ஆதாமின் ஆவி மனிதன் இப்ப செயல்பட தொடங்குறான். விளங்குதா? இப்ப தேவன் ஆவியாக இருக்கிறாரு. ஆவியாய் இருக்கிற தேவன் தன்னுடைய அந்த சுவாசத்தை ஊதும் பொழுது இப்ப ஆதாம் எலும்புனான்னு சொன்னா சரீரம் எலும்பல, ஆதாமின் அந்த ஆவி மனிதன், அந்த உள்ளான மனிதனுக்கு உயிர் பெற்று அந்த இயேசு சொல்றாரு, கடவுள் சொல்றாருல எனது சாயல் எனது ரூபம்னு சொல்லப்பட்ட அந்த ஆவி மனிதன் உடனே என்ன செய்கிறான்னு சொன்னா செயல்பட தொடங்குறான். பாருங்க, ஆவியாகிய தேவனின் சாயலில் இங்க ஆதாம் இருக்கிறாரு. விளங்குதா? ஆவியாகிய தேவனுடைய ஒரு சாயல்ல யார் இருக்கிறா? இப்ப ஆதாமுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா அந்த ஆவியாகிய தேவனுக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருப்பாரோ அந்த உருவத்துல இப்ப யாரு இருக்கிறான்னு சொன்னா ஆதாம் இருக்கிறாரு. பாருங்க, இப்ப ஆதாம் தன்னுடைய சரீரத்துல என்ன செய்யலன்னா அவர் செயல்பட தொடங்கல, அவருடைய ஆவி மனிதன் தான் என்ன செய்யப்படுது? செயல்படுது. இப்ப ஆதாம் தன்னுடைய சரீரத்துல எல்லாத்தையும் செய்யறாரா? சரீரம் அவரை கண்ட்ரோல் பண்ணுதா? சரீரம் கண்ட்ரோல் பண்ணல. ஆவி தான் என்ன செய்து அவருடைய சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆவியான மனிதன் சொல்லும் பொழுது ஆதாமுடைய அந்த உள்ளான மனிதன் தான் செயல்படுறான். வெளியில இருக்கிற மனிதனுக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்ல. இப்ப ஆவியாகிய ஆதாம், உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆதாம் என்ன செய்கிறாரு? இப்ப அவர் தான் பாக்குறாரு, பேசுறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. இப்ப இந்த ஆவி தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுது. உள்ளான மனுஷனுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்ணு இருக்கா? மூக்கு இல்லையா? இருக்கு. பெயின் இருக்கா? வேதனை இருக்கா? உள்ளான மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு பெயின் இருக்கா? இருக்கா இல்லையா? பாதி பேர் இப்படி இல்ல பேசாம இருந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உள்ளான மனிதனுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லுவார் இல்லையா?
அவர் வந்து தன்னுடைய ஆவியில ஏவப்பட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஐஸ்வர்யவான் லாசரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் வந்து என்னது, அவன் ரொம்ப பூமியில நிறைய அனுபவிப்பான். ஆனா அந்த லாசரு எப்படி இருப்பாரு, அந்த அவனுடைய அந்த மேசையில இருந்து விழுகிற அந்த துணிக்கையை சாப்பிட்டுக்கிட்டு அவனுடைய பருக்களை கூட என்னது நாய்கள் வந்து நக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் இறந்து அவன் எங்க போயிருவானா, நரகத்துக்கு போயிருவான். அப்படி நரகத்துக்கு போனான்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. லூக்கா 16:23வது வசனத்தை வாசிப்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாருங்க, இப்பதான் அவன் சரீரம் தான் செத்துருச்சே, செத்து நல்லா அழகா அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்க அடக்கம் இல்ல, விஐபி எல்லாம் வந்து செம்மையா அவர் அடக்கம் பண்ணி, அவர் வந்து இப்ப பாருங்க அடக்கம் பண்ணப்பட்டு சரீரம் செத்துருச்சு. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற போது. அப்படின்னா என்ன வேதனைப்படுது? சரீரமா? ஆத்மா என்ன செய்யுது? வேதனைப்படுது. தன் கண்களை ஏறெடுத்து, அப்படின்னா என்ன செய்யறான்? அவனால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. அப்ப இந்த உள்ளான மனுஷனுக்கு வந்து எல்லாம் இருக்கான்னு கேட்டா, கண்ணு, மூக்கு, வாயே எல்லாமே இந்த உள்ளான மனிதனுக்கு இருக்கு. அப்ப பாருங்க, கர்த்தர் ஆதாமை படைக்கும் பொழுது, அவர் வந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் இருந்த அதே ஞானம் யாருக்குள்ள இருக்கு? யாருக்குள்ள இருக்கு? ஆதாமுக்குள்ள இருக்கு. கர்த்தருக்குள்ள இருந்த அதே பவர் யாருக்குள்ள இருக்கு? ஆதாமுக்குள்ள இருக்கு. கர்த்தருக்குள் என்னென்ன இருக்கோ, என்னென்ன அதிகாரம் இருக்கோ எல்லாம் யாருக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா ஆதாமுக்குள்ள. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஆதாம் தேவனுடைய சாயலில இருக்கிற இந்த ஆதாம் கிட்டத்தட்ட என்னது, ஆவியாகிய தேவனுடைய ஒரு சாயல் போல இப்ப யார் இருக்கானா ஆதாம் இருக்கிறாரு. அவரால் கர்த்தர்கிட்ட இருக்கு அந்த ஞானம் அவருக்குள்ள இருக்கு, அந்த பவர் இருக்கு. கர்த்தர் எப்படி செயல்பட முடியுமோ ஒரு பூமியில் என்னது அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதோ அது எல்லாமே இப்ப யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா ஆதாம்குள்ள இருக்கு. இப்ப ஆதாம் வந்து சாதாரண ஆள் இல்ல, அவர் வந்து அவர்கிட்ட செம்ம பவர் இப்ப இருக்குது. சரியா? இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப கர்த்தர் ஆதாமை படைச்சிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 நீங்க வாசிக்கும் பொழுது, அவர் வந்து படைச்சிட்டாரு. ஆதாம் வந்து தன்னுடைய சாயல்ல படைச்சு தனக்குள்ள எல்லா விஷயத்தையும் அவருக்குள்ள கொடுத்துட்டு அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா வாசிப்போம். ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாள் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்ப கர்த்தர் வந்து ஆதாமை நோக்கினா என்னது, ஆதாமுடைய அந்த மனிதன், உள்ளான மனிதன் பார்த்து சொல்றாரு, நீ எல்லாம் உனக்கு அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ எல்லாவற்றையும் நீ ஆளுகை செய்யலாம், எல்லாமே இனி ஓ கண்ட்ரோல்ல தான். ஆனால் இந்த ஒரு பழத்தை மட்டும் நீ சாப்பிட்டனா நீ சாகவே சாவாய். இப்ப ஆவிக்குரிய மனுஷன் கிட்ட பார்த்து சொல்றாரு, நீ இப்ப எங்க அவர் டீல் பண்றாருன்னா நேரா ஆதாமுட்டு ஆவி மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ சாகவே சாவாய். இப்ப சரீரத்தை பார்த்து சொல்லிதான் என்ன நடந்திருக்கும்? அந்த கனியை புசிச்சானே டக்குன்னு செத்து போயிருப்பாரு. இப்ப எதை பார்த்து பேசுறாருன்னு சொன்னா அந்த ஆவி மனிதன் தான் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து சொல்றாரு, இதை நீ புசிக்கிற நாள்ல என்ன செய்வாய்? சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாவு இல்லாட்டி மரணம், என்ன ஒரு உனக்கு வந்து மரணம் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மரணம்னு சொன்னாலே என்னது? மரணம்னா என்னது? மரணம்னா சாவு, சாவுனா மரணம், பிரிவு. வெரி குட். பிரிவு. மரணம்னு சொன்னா என்னது? பிரிவு, செப்பரேட் ஆகுறது. மரணம்னு சொன்னாலே ஒரு விஷயத்துல இருந்து பிரிகிறது. பிரிவுன்னு சொன்னாலே அங்க என்னது? மரணம் தான். அதுதான் பாருங்க, அந்த இளையகுமாரன் வந்தான அவங்க அப்பா சொல்லுவாரு, இவனோ என்ற குமாரன் இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கான். அப்படின்னா என்னது? அவன் சரீரம் மறிச்சிட்டு வரல, அந்த பிரிவு இல்லையா? அப்ப மரணம் அப்படின்னு சொன்னாலே என்னதுன்னா பிரிவு தான். இப்ப கர்த்தர் இங்க என்னத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் வந்துடும். அப்படின்னா என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் டெத்னு சொன்னாலே தேவனை விட்டு பிரிவது. ஸ்பிரிச்சுவல் டெத்னால என்னது? தேவனை விட்டு பிரிவது. பாருங்க, 2 வகையான மரணம் இருக்கு. ஒன்னு ஆவிக்குரிய மரணம், இன்னொன்னு சரீர மரணம். இது நமக்கு உலகத்துல நடக்குது தெரியும். ஒன்னு ஆவிக்குரிய மரணம், இன்னொன்னு சரீர மரணம். இது ரெண்டையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய மரணம் அப்படின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிந்தால் அது ஆவிக்குரிய மரணம். புரியுதா? இப்ப ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஆவியும் ஆத்மாவும் யாரை விட்டு பிரிகிறது? தேவனை விட்டு பிரிஞ்சா அது என்னது? ஆவிக்குரிய மரணம். ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொன்னா ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிகிறது. சரீர மரணம்னா என்னது? ஆவியும் ஆத்மாவும் என்னத்தை விட்டு பிரிகிறது?
சரீரத்தை விட்டு பிரிகிறது. இது ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா இந்த ஆவி ஆத்மா குடியிருக்கிற ஒரு வீடு தான். ஆவிக்கு ஆத்மாவுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும்ல, அதுதான் என்னது இந்த சரீரம். சரியா? அப்ப இந்த ஆவியும் ஆத்மாவுக்காகத்தான் கர்த்தர் எதை படைச்சிருக்கணும், அந்த சரீரமே. எதுக்கு இந்த சரீரம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம சரீரம் வாழ்றதே நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த சரீரத்துக்காகத்தான் வாழ்றோம். இல்ல, இந்த சரீரம் இருக்கதே எதுக்கு தெரியுமா? ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு வீடு தான் என்னது இந்த சரீரம். அப்ப பாருங்க, அப்ப ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொன்னா ஆவியும் ஆத்மாவும் நீங்க நோட் பண்றீங்களான்னு தெரியல. ஸ்பிரிச்சுவல் டெத்னு சொன்னா ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிகிறது. அப்ப சரீர மரணம் அப்படின்னு சொன்னா ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிகிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இத நீ புசிச்சேன்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருவன்னு சொன்னா சாகவே சாவாய். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கனிய புசிச்ச உடனே இப்ப ஆதாமுடைய ஆவி என்ன நடந்துருச்சுன்னு சொல்லுங்க, மரித்த நிலைக்குள் போய் விட்டுருச்சு. இப்ப என்ன நடந்துருச்சு? ஆதாம் அந்த கனியை புசிச்ச உடனே அந்த ஆவிக்குரிய மனிதன் அந்த ஆவி மரித்த நிலையில் போயிருச்சு. அவனுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு பாருங்க. ஆதாம், நீங்க வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இப்ப இதுக்கு முன்னுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க? நிர்வாணியாவத்தான் இருந்தாங்க. இப்ப இவர் நிர்வாணியா இருப்பதை பார்த்து பயந்தாருன்னு சொன்னா, இவ்வளவு காலம் எந்த கண்ல பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆதாம்னா அந்த ஆவிக்குரிய கண்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆவி செத்த உடனே இப்ப சரீர கண்ல பார்க்க தொடங்குறாரு. பார்த்தானே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப பயம் பிடிச்சிருச்சு அவருக்கு. எல்லாத்தையும் பார்த்தானே ஒரு பதற்றம் வந்துருச்சு. நிர்வாணத்தை பார்த்துட்டு பயந்து எங்க போயிட்டு ஒண்டிக்கிறாருன்னு சொன்னா மரத்துக்கு பின்னுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவ்வளவு காலமும் அவங்க நிர்வாணமா இருந்தாங்க. ஆனா அவங்க ஆவிக்குரிய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கல. ஆனா இப்ப ஆவி மரித்த நிலையில் போனானே இப்ப எல்லாத்தையும் சரீர கண்கள்ல பார்க்க தொடங்குறாங்க. பாருங்க, சரீர கண்ல பார்க்க தொடங்கின உடனே என்ன நடந்துச்சு சொன்னா பயம் வந்துருச்சு. இன்னைக்கு பாருங்க, உங்க சூழ்நிலையை நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். உங்க ஆவிக்குரிய கண்ணையும் பார்க்க முடியும், உங்க சரீரத்துல நீங்க பாக்குற இந்த கண்ணாலையும் பார்க்க முடியும். இந்த கண்ணுல பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? பயம் வரும், ஓடி ஒளியணும்னு தோணும், பதற்றம் வரும். ஆனா நீங்க ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும் பொழுது, நீங்க அந்த விசுவாச கண்ல பார்க்கும் பொழுது நீங்க கர்த்தரை போல பாப்பீங்க, தேவனை போல பாப்பீங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. அதுக்கு மேல கர்த்தர் பெரியவராக என்ன செய்வாரு தெரியுவாரு. அப்ப ஆதாமுக்கு ஏன் பயம் வந்துச்சுன்னு சொன்னா, இவ்வளவு காலம் ஆவி மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்ப கனியை புசித்த உடனே ஆவி மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு? மரித்த நிலையில போனதுனால இப்ப சரீரத்தினால பார்க்க தொடங்குறான். பாருங்க, சரீரத்துல பார்க்க தொடங்கின உடனே பயம் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு, ஓடி ஒளியிறாங்க, சுயத்துல ஏதாச்சும் செய்ய அவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னார், இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க புசிச்ச உடனே இப்ப ஆதாமின் ஆவி மனிதன் என்ன செஞ்சிட்டாரு? மரித்த நிலையில் போயிட்டார். ஆவி இருக்கு, ஆனா ஆவி எப்படி இருக்கு? மரித்த நிலையில் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகள் பெற்றா தேவ பக்தி உள்ள சந்ததி உண்டாகுமா? தேவ பக்தி உள்ள சந்ததி உண்டாகாது. ஆவி மரித்த நிலையில இருக்கிற பிள்ளைகள் தான் இப்ப அவங்களால பெற்றெடுக்க முடியும். விளங்குதா? அவங்களுக்கு ஆவி இருக்கும், ஆனா ஆவியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மரித்த நிலையில இருக்கும். இவங்களால தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குவது என்பது ஒரு முடியாத காரியம். அவங்களுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்களுக்கு ஆவியும் இருக்கும், ஆனா அந்த ஆவி என்ன நிலையில் இருக்குன்னு சொன்னா மரித்த நிலையில் இருக்கும். சிலவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி ஆதாம் ஏவாள் தானே தப்பு பண்ணாங்க, ஏன் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய ஆவியும் ஏன் மரித்த நிலையில இருக்கணும்? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆதாம் ஏவாள் தானே தப்பு பண்ணாங்க, அவங்க தானே பாவம் பண்ணாங்க, அவங்கள்ட்ட ஆவி மரிச்சிச்சு, ஓகே, ஏன் ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுடைய ஆவியும் மரிக்கணும் அப்படின்னு கேட்டா, இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஆதாமை பார்க்கும் பொழுது ஆதாமை தனி மனிதனாக பார்க்கவில்லை, அவனுக்குள்ள முழு உலகத்தையும் முழு மனுகுலத்தையும் தேவன் பார்க்கிறாரு. இப்ப ஆதாமுக்குள்ள இருந்து வெளிவர்றவங்க எல்லாம் இப்ப பாருங்க, எல்லாம் எப்படி வருவாங்கன்னா, ஆதாமுக்குள்ள இருக்க ஆவி எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை
நிலைமையில தான் வருவாங்க. ஏன்னா கர்த்தர் ஆதாம் ஒரு தனி மனுஷனா பார்க்கல. ஒரு தனி மனுஷனா பார்த்தா அவங்க 2 பேரோட அந்த சாப்டரை கர்த்தர் முடிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கல. ஆதாமை பார்க்கும் பொழுது ஆதாமுக்குள் திரளான ஜனங்களை, இந்த முழு மனுகுலத்தையும் கர்த்தர் யாருக்குள்ள பார்த்தாருன்னு சொன்னா ஆதாமுக்குள்ள பார்த்தாரு. இப்ப ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகள் பெற்றெடுத்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிறக்க தொடங்குவாங்க அப்படின்னு சொன்னா மரித்த நிலைமையில, ஆவி மரித்த நிலைமையில தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிறப்பாங்க. ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுதே எப்படி பிறக்கும்? ஒரு பாவியான பிள்ளையாத்தான் பிறக்கும். அந்த புள்ள பாவம் செய்து பாவி இல்ல, ஆதாமுக்குள் வந்ததுனால அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? பாவம் செய்த பிள்ளையாக இருக்கும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 51 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51 5வது வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்ப பாருங்க, இப்ப பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்குதுன்னு சொன்னா ஒரு பாவம் செய்த பாவியாக தான் அந்த பிள்ளை பிறக்குது. பாவம் செய்து பாவி அல்ல. ஏன் அந்த பிள்ளை பாவின்னு சொல்லப்படுது? ஆதாமுக்குள் இருந்து வந்ததுனால அந்த பிள்ளை எப்படி பிறக்கும் பொழுதே அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி என்னுடைய தாய், நான் பிறக்கும் பொழுதே நான் பாவத்துல தான் பிறந்தேன். அப்படின்னா என்னது? பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே எப்படி பிறக்குறாங்கன்னு சொன்னா பாவம் செய்தவங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா ஆதாமுக்குள் இருந்து வந்ததுனால எல்லாரும் பாவிகளாக பிறக்குறாங்க. இப்ப கர்த்தர் யோசிக்கிறாரு, என்னுடைய பிளான் என்னதுன்னு சொன்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறது. ஆனா ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் வைத்த அந்த திட்டமே என்ன செய்யுதுன்னு சொன்னாங்கன்னு அப்படி இல்லாம போகுது. என்னது? பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாவ சந்ததியாக பிறக்குது. நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஓகே, இங்க பாருங்க, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை எப்படி உண்டாக்கினாரா? தேவ சாயலாக. இப்ப கர்த்தர் ஆதாமை எப்படி உண்டாக்கினாரா? தேவ சாயலாக. இப்ப பாவம் செய்ததுக்கு பிறகு என்ன தெரியுமா நடந்துச்சு? அதுலயே நீங்க 3வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று. பாருங்க, இப்ப பிறக்கிற பிள்ளை யாருடைய சாயலிலையும் யாருடைய ரூபத்திலையும் பிறக்குதா? ஆதாம் தன் சாயல். அப்படின்னா என்னது? அதுக்கு பிறகு பிறக்கிற பிள்ளை ஆதாமின் சாயலிலையும் ஆதாமின் ரூபத்தின் படியையும் பிறக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் தேவ சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாம் செய்த பாவத்தினால அதுக்கு பிறகு பிறக்கிறவங்க எல்லாம் பாவ சந்ததியாக ஆதாமுடைய அந்த ரூபத்திலையும் ஆதாமுடைய சாயலிலையும் பிறக்க தொடங்குறாங்க. இப்ப கர்த்தர் யோசிக்கிறார், என்னன்னா நான் தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு நினைச்சேன். இனி ஆதாம் ஏவாளால தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க முடியாது. எனவே இந்த தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குற பொறுப்பை நான் இன்னொரு நபருக்கு கொடுக்கணும். இப்ப கர்த்தர் அதுக்காக இன்னொரு ஒரு தம்பதியை கர்த்தர் செலக்ட் பண்ணல. ஏன்னு சொல்லுங்க? இப்பதான் மனுஷன் முதல் ஆதாம் என்ன செஞ்சுட்டான்? தோத்ததுனால மனித குலம் எல்லாமே என்னவாகிருச்சு? பாவ சந்ததியாக மாற்றப்பட்டுருச்சு. இப்ப கர்த்தர் யோசிக்கிறாரு, இந்த பொறுப்பை இப்ப நான் வேற ஒரு நபருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா 2ஆம் ஆதாமாகிய தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. நான் ஆதாமுக்கு கொடுத்தேன் தேவ பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்க, ஆனா அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான். இப்ப இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தாரேன்னு சொல்லிட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்னு சொன்னா பிதாவானவர் அனுப்புறாரு. எதுக்குன்னு சொன்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக. இப்ப இயேசு கிறிஸ்து தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்தாரா அப்படின்னு கேட்டா பெற்றெடுத்தாரா? பெற்றெடுத்தான. வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சன்னதியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல ஏசாயா குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்னு சொன்னா அவர் சிலுவையிலே
தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு பலியாக அவர் வந்து செலுத்திக்கிட்டு வராரு. அப்படின்னா ஒவ்வொரு பலியாக எல்லா பலியையும் தன்னுடைய சிலுவையில அவர் வந்து செலுத்திக்கிட்டு வரும் பொழுது பாருங்க, அவர் வந்து குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதாவது கிட்டத்தட்ட இது எந்த ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில 4வது வார்த்தை சொல்லுவார் இல்லையா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதாவது இந்த முழு உலகத்தின் பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கன வந்து அவனை கொடுக்கப்படும் பொழுது, அவர் மேல அது வரும் பொழுது இவர் என்ன செய்கிறார்னா, பிதாவோடு இருக்கிற அந்த உறவை வந்து விட்டு பிரியிறாரு. அப்படி பிரியும் பொழுது அந்த ஒரு வேதனையை தாங்க முடியாம தான் அவர் சத்தமா சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னு சொன்னா தேவனையும் மனுஷனையும் பிரிப்பது பாவம். இப்ப எல்லா பாவமும் இயேசு மேல வந்ததுனால இயேசுவால தேவனை பார்க்க முடியவில்லை. அந்த பாவம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல முழுவதும் மூடினதுனால அவரால் பிதாவை பார்க்க முடியாம அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியல, எதையும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா உங்களோட இருக்கிற அந்த ஒரு பிரிவை மட்டும் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் ஆத்மா அந்த குற்ற நிவாரண பலிக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது பிதா என்ன தெரியுமா செய்தாரு, நம்ம எல்லாருடைய முகத்தையும் இயேசுவுக்கு முன்னுக்கு காமிக்கிறாரு. அவர் காமிக்கிறார் என்ன தெரியுமா, அவர் பெற்றெடுக்க போகிற சந்ததி ஆகிய நம்ம எல்லாருடைய முகம், அதுல உங்க முகம் இருந்துச்சான்னு கேட்டா உங்களுடைய முகம், என் முகம், எல்லாருடைய முகத்தையும் அந்த புதிய சந்ததியோட முகத்தை காமிச்ச உடனே அவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா, இல்ல நான் இந்த பிள்ளைகளுக்காக இந்த சந்ததிக்காக இதை நான் தாங்கிக்குவேன், இதுக்காக நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அதை அப்படியே தாங்கிக்கிறார். அப்ப எங்க அவர் பெற்றெடுத்தார் அப்படின்னு சொன்னா, சிலுவையிலே அவர் ஒரு புதிய சந்ததியை பெற்றெடுத்தார். பாருங்க, அதுல கடைசி வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருடைய சித்தம் என்னது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பது. அந்த சித்தம் அவர் கையினாலே ஆகும். யாருடைய கையினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே ஆகும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, சிலுவையிலே நம்ம என்ன செய்திருக்காரு, பெற்றெடுத்து இருக்கிறாரு. அப்ப புதிய சந்ததியாகிய நம்மள என்ன செய்தார்னா பெற்றெடுத்தாரு. ஆதாமுக்குள் இழந்த தேவ சாயல கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். இப்ப நீங்க ஆதாமுக்குள் இல்ல, இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கிறான், புதிய சிருஷ்டி. இனி நீங்க சொல்ல முடியாது நான் ஆதாமுக்குள்ள இருந்து வந்தேன், நான் பாவின்னு சொல்ல தேவையில்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாக இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னு சொன்னா, அவர் அதை பெற்றெடுத்து இழந்து போன அந்த தேவனுடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவர் நம்மளை என்னவாய் மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னா, குமாரனுடைய சாயலை இப்ப பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் என்ன சாயல்ல இருக்கிறோம், குமாரனுடைய. சொல்லுங்க, என்ன சாயல்ல இருக்கிறோம்? அதை நம்ம தைரியமா சொல்லணும். அத்த ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்க 16ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்மளை முன் குறித்தார்னு சொல்லிட்டு 16வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஓகே, என்னது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சும்மா சாட்சி கொடுக்கல, என்னது, நம்மளுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கணும். அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம ஆவி சொல்லணும். என்ன தெரியுமா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும் பொழுது ஆவியானவரும் வந்து சொல்லுவாரு, ஆமா ஆமா இவன் தேவனுடைய பிள்ளை தான், அதுக்கு நான் சாட்சி. ஃபர்ஸ்ட் யாரு சொல்லணும், நம்ம சொல்லணும். நம்ம எடுத்தானே நான் காணாம போனவேன், நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு நாம் சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட அவரு சாட்சி கொடுக்கிறாரு, ஆமா ஆமா இவன் சொல்றது உண்மைதான், இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆமென். அப்ப நம்ம தேவனுக்குள் நாம் பிறந்ததுனால அதுதான் ஞானஸ்தானம், அதுக்கு அடையாளம். என்னது, நம்ம பழைய மனுஷன் மறிக்கப்பட்டு நம் புதிய மனுஷன் எழும்பினதுக்கு ஒரு அடையாளம் தான் என்னன்னு சொன்னா அந்த ஞானஸ்தானம். அப்ப இப்பொழுது உங்களுடைய என்னுடைய ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறான், மறிச்சு இருக்கிறானா உயிரோடு இருக்கிறானா, சொல்லுங்க. உயிரோடு இருந்தா எப்படி சத்தம் வராது, அதனால சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய ஆவி மரித்த நிலைமையில இருக்க, உயிரோடு இருக்கா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து அவ்வளோ இதோட நான் உங்களுக்கு படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தையை தான் நான் சொல்றேன். உங்களுடைய ஆவி மரிச்ச நிலைமையில இருக்க, உயிரோட இருக்கா? உயிரோட இருக்கு, இதை நீங்க சொல்லணும். ஆமென். அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், அப்ப ஆவி எப்படி இருக்கு, அந்த ஆதாம்
பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு இருந்துச்சு இல்ல, அந்த மாதிரி ஆவி எப்படி இருக்கு? ஆவி மனுஷன் உயிரோடு இருக்கிறான். ஆனா ஏன் என்னால அந்த பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு ஆதாம் இருந்தாரு இல்ல, ஒரு பவரோட இருந்தாரு இல்ல, ஏன் இப்ப எனக்கு அந்த பவர் இல்ல? இப்ப ஆவி மனுஷன் உயிரோட இருந்தான்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த பவர் இருக்கணும்ல. அந்த பாவம் செய்ததுக்கு முன்னுக்கு எப்படி ஆதாம் இருந்தாரோ அது மாதிரி நமக்கு இருக்கணும்ல. ஏன் என்னுடைய ஆவியினால என்ன செய்ய முடியல? அந்த மாதிரி என்னால அனுபவிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆவி மனுஷன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனா செயல்படுறது இல்ல. அடிக்கடி சொல்லுவேன், கோமாவில் இருக்கான், அதான் இருக்க பிரச்சனை. நம்ம ஆவி மனுஷன் உயிரோட இருக்கான். எப்படி இருக்கான்? ஜீவன்னா இருக்கு, இந்த பொடியில எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எப்படி அதுல எல்லாம் இருக்கு, ஒரு அசைவும் இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனை. பாருங்க, ஆவி மனுஷன் உயிரோட இருந்து மட்டும் வேலை இல்ல, அந்த மனுஷன் என்ன செய்யணும்னா செயல்படணும். அதுதான் பவுல் சொல்றாரு, என்னது? உங்களுடைய உள்ளான மனிதன் வல்லமையாக செயல்படுறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்னு சொன்னா, உங்க உள்ளான மனுஷன் உயிரோட இருக்கிறான். ஆனா சிலருக்கு என்ன நடக்குது? இப்பதான் கண்ணு முழிச்சு பார்த்துருக்கான். ஒரு சிலருக்கு இப்பதான் லைட்டா கையெல்லாம் அசையுது. சிலருக்கு பாருங்க, அந்த உள்ளான மனுஷன் செம்ம பவரா வேலை செய்யறதுனால தான் ஏன் அவங்க வந்து அதே கிறிஸ்தவங்க தான், ஏன் அவங்க வந்து அவ்வளவு வல்லமையா ஊழியம் செய்யறாங்க? ஏன் அவங்க அப்படி அற்புத அடையாளம் செய்யறாங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கத்த அனாயின்ட் பண்ணி இருக்காரா? இல்ல, அவங்களுடைய உள்ளான மனுஷன் அவ்வளவு பலமாக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்னா வல்லமையா இருக்கணும். இயேசுவை பாருங்க, இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது அவர் சரீரம் அவருடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணல, அவருடைய ஆவியத்தான் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுச்சு. நம்மளை போல எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கல. எல்லா விதமான துன்பமும் அவருக்கு வந்துச்சு. ஏன் மேற்கொண்டார் தெரியுமா? ஏன்னா அவருடைய சரீரம் வேலை செய்யல, அவருடைய அந்த ஆவி மனுஷன் அவ்வளவு பவரா இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆவி கண்கள், அந்த ஆவிக்குரிய கண்ணில் தான் பார்ப்பாரு, ஆவிக்குரிய காதுல தான் கேட்பாரு. எப்பயுமே பிதாவுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி? அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு பிதாவுடைய சத்தம் ரொம்ப நல்லா கேட்கும். இன்னைக்கு எனக்கு கேட்கலன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா ஆவிக்குரிய அந்த காது அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய கண்ணில் தான் பார்த்தாரு. பாருங்க, நீங்க ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். மாற்கு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மாற்கு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. பாருங்க, இப்ப இயேசு அவனை நோக்கினா யாரை நோக்கி? இங்க வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் வாரான். அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பார்த்து கேட்கல, யாரை பார்த்து கேட்கிறாரு? அவன் உள்ளுக்கு இருந்த அந்த ஆவியோட டீல் பண்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்பயுமே அப்படித்தான், மேல இருக்க மனுஷனை பார்க்க மாட்டாரு. அது உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆவியோட அவருக்கு பாக்குறாருன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்ணுல அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. வந்து பேசுறது மனுஷனா பிசாசான்னு கடவுளுக்கு தெரியுது. நம்மளாதான் என்ன செஞ்சிருப்போம்? எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஏன்னு சொன்னா நமக்கு அந்த பவர் இல்ல, அந்த ஆவிக்குரிய கண்கள் அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்ல. அதுதான் பவுல் சொல்றாரு. நம்ம எபேசியர் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது சொல்லுவாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துடைய பாருங்க, அந்த ஆவிக்குரிய கண் அவ்வளவு பவரா இருந்திருக்கு. அவன் நேரா அந்த வெளியில இருக்க மனுஷன் பேரை கேட்கல, உள்ளுக்கு இருக்க ஆவி கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்னன்ட்டு. அதுவும் என்ன சொல்லுது? என் பேரு லேகியோன். அந்த மனுஷன் பேர் லேகியோனா? இல்ல, அந்த மனுஷன் பேர் லேகியோன் இல்ல. உள்ளுக்கு இருக்க அந்த ஆவியோட டீல் பண்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய மனிதன் அவ்வளவு ஒரு தெளிவா இருந்தா. நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து நம்ம எலிசா, நம்ம வேலைக்காரன், அந்த 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 ஒரு இன்சிடென்ட்ல நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த வேலைக்காரன் பார்க்கும் பொழுது அவன் எப்படி பார்க்கறான்? தன்னுடைய சரீரத்துல பார்க்கறான், தன்னுடைய சரீர கண்கள்ல பார்க்கறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் வந்து அவன் தன்னுடைய சரீர கண்ணுல பார்க்கும் பொழுது தன்னை சுற்றி இருக்கிற ராணுவம் வந்து ரொம்ப பெருசா தெரியுது, பயப்படுறான். நான் சொன்னேன்ல, உங்களுடைய சரீர கண்ணுல பார்த்தீங்கன்னு சொன்னா பயம் வரும். அவன் வந்து தன்னுடைய சரீர கண்ணுல பார்க்கும் பொழுது, ஐயோயோ இன்னைக்கு நம்ம செத்தோண்டா, நம்மளை சுத்தி நிறைய ராணுவம் வந்துருச்சு, இன்னைக்கு நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஆனா எலிசா வந்து பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க, அவங்களோடு இருக்கிறவங்களை பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவங்க அதிகம். ஏன் தெரியுமா? எலிசாவுடைய ஆவிக்குரிய கண் எப்பயுமே திறந்துகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து பாக்குறாரு, என்னடா இப்படி பயப்படுறான், எனக்கு இதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு தெரியலையே. அதை சுற்றி இருக்கிற தேவனுடைய அந்த படத்தை அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எலிசாவுடைய அந்த ஆவிக்குரிய கண் எப்பயுமே திறந்திருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அந்த மனுஷன் வல்லமையாக பலப்படணும். அப்ப பாருங்க, ஆதாமுக்குள் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆதாமுக்குள் நம்முடைய ஆவி மரித்து போனுச்சு. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. இதுக்கு பிறகு கர்த்தர் விட்டு பெரிய ஒரு பகுதியை முடிச்சிட்டாரு. என்னது? உயிர்ப்பித்துட்டாரு. இனி அதை ஆக்டிவ் ஆக்குறது யாரு கையில இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய கையில தான் இருக்கு. எப்படி? தேவனோடு இருக்கிற அந்த உறவுல வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க, எப்படி யோனத்தான் அந்த அந்த தேனை குடிச்சான உடைய கண்கள் தெரிஞ்சிச்சோ, அது போல இந்த வேதத்தின் வார்த்தைகளை நீங்க வாசிக்க வாசிக்கத்தான் அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அந்த கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய மனுஷனுக்கு சாப்பாடு போடாம இருக்காதீங்க, நல்ல சாப்பாடு போடுங்க. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? வார்த்தை, தேவனோடு இருக்கிற உறவு, இதுதான் போடுற நீங்க சாப்பாடே. எவ்வளவு சாப்பாடு போடுறீங்களோ அவங்க விட்டு ஆவிக்குரிய மனுஷன் அவ்வளவு பலமா இருப்பாரு. சாப்பாடு போடாம சிலர் விட்டு ஆவிக்குரிய மனுஷன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல சாப்பாடு போட்டது இன்னும் எப்படி இருக்காங்க? பலவீனமா, எலும்ப முடியாம 20-30 வருஷம் அப்படியே சாப்பாடே போடாம அப்படி இருந்தா அந்த ஆவிக்குரிய மனுஷனால எலும்ப முடியுமா? இல்லையா? அப்ப நம்ம என்னது, நம்ம வெளியில நம்ம சரீரத்தை நல்லா ஜிம் போறோம், நல்லா சாப்பிடுறோம், ஜிம் போயிட்டு வந்தா 2 முட்டை சாப்பிடுறோம், வெளியில இருக்க சரீரத்தை நல்லா வச்சுக்கிறோம். ஆனா உள்ளான மனுஷனோட நிலைமை என்னன்னு கேட்டா கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்ப உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும். அப்ப அதனாலதான் பவுல் ரொம்ப சபைகளுக்கு ரொம்ப அழுத்தி எழுதுவார். என்னன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அவர் அழுத்தி சொல்லுவாரு. அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற இந்த வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கா? ஓகே. என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்ப ஆதாமுக்குள் என்ன நடந்துச்சு, கிறிஸ்துவுக்குள் என்ன நடந்துச்சு, இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் விசுவாசியா இருக்கிறோம் அப்படின்னு அவரு எழுதுறாரு. சரி, நம்ம வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னா, நீங்க இந்த எபேசியர்ல இருக்க ஒரு வசனத்துக்கே நான் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வசனத்திலையும் அவ்வளோ காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த கிழமை நம்ம மற்ற காரியங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா சில வசனங்களை நம்ம அழுத்தி ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. சும்மா மேலோட்டமா நான் முடிச்சுட்டு போகணும்னு நான் பார்க்க விரும்பல. அந்த வார்த்தையில இருக்கிற அந்த அர்த்தங்களை, வெளிப்பாடுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லப்பட்டிருக்கு, நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் என்ன செஞ்சப்பட்டிருக்கோம்? இதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப எல்லாத்துக்கும் விருப்பம். என்னது? ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் தான் விருப்பம், இல்லையா? அப்ப இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறிச்சு இந்த வசனத்துல இருக்கிற சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆசீர்வாதம் இல்லாட்டி செழிப்பு இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நிறைய சொல்லுவோம், இல்லையா? சில இந்த செழிப்புங்கிற வேர்டே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா செழிப்பா, ஐயோ இல்ல அதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம். ஃபர்ஸ்ட் அந்த செழிப்புனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? இல்லாட்டி ஆசீர்வாதம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி எப்படி அதை நம்ம அனுபவிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். இல்லை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இது இனிமே நீங்க ஆசீர்வாதியம்னு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா என்னது? ஆசீர்வதிப்பார்னு சொல்லலையே, ஆசீர்வதித்திருக்கிறான்னு நீங்க ஆசீர்வாதமா தான் இருக்கிறீங்க. அதை நீங்க எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவது செழிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லாட்டி ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது, அது ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும் வளர்றது இல்லை. பொதுவா அந்த ஆசீர்வாதம் செழிப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு மரத்தை தான் என்ன செய்வோம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுப்போம். ஏன்னா வசனமே சொல்லுகிறது, சங்கீதம் 92:12 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 92:12 வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஓகே, இங்க என்னது? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் இருக்கிற கேதுரு போல வளருவான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 12வது வசனம் 92:12. ஓகே, இங்க கவனிங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு செழிப்புன்னு சொன்னாலே நம்ம என்ன, ஒரு மரத்தை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மரம் செழிப்பா இருக்கு, நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த மரம் பார்க்க எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கணும். ஓகே, வேற எப்படி இருக்கணும்?
கனிகள் நிறைய இருக்கணும். வேற அதுல ஏதாச்சும் ஒரு அழுக்கோ இல்லாட்டி ஒரு வாடி போயிட்டுன்னு இருந்துச்சுன்னா செழிப்பா இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல, அதுல ஒரு தீமையுமே இருக்காது. பார்க்க எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க இந்த கிழமை போய் பாக்குறீங்க ஒரு மரத்தை, நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இப்போ ஒரு கிழமை போயிட்டு அடுத்த கிழமை வந்து பாக்குறீங்க, திரும்ப அது வாடி போயிருச்சுன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்களா நல்ல செழிப்பான மரம்னு சொல்லிட்டு? இல்ல, செழிப்புன்னு சொன்னா அடுத்தடுத்த கட்டத்துல போய்கிட்டே இருக்கணும். இந்த பையனை பாக்குறீங்க கொஞ்சம் குட்டியா இருக்கு, அடுத்த பையனை வந்து பாக்குறீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அடுத்த பையனை வந்து பாக்குறீங்க பூ இருக்கு, அடுத்த பையனை வந்தானா அது கனியா இருக்கு. அடுத்தடுத்த கட்டத்துல செழிப்பு ஆசீர்வாதம்னு சொன்னா போய்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறதுனால நம்ம சொல்லிட முடியாது இது நல்ல வளர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு கட்டத்துல கத்தரோடு இருக்கும் பொழுது இப்படி வளர்ந்து போவோம். திடீர்னு என்ன செய்யறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல விழுந்துடுறது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்தானே பழையபடி கீழே போயிட வேண்டியது, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. கர்த்தர் வந்து இதை விரும்பல. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நீங்க அடுத்த கட்டம்னு போய்கிட்டே இருக்கணும். செழிப்புன்னு சொல்லும் பொழுது, ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிக்கிறது இல்ல. முன்னாடி அரைச்சு வரணும் வெளிநாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து உங்களை பூஸ்ட் ஆக்கி திரும்ப இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து அட் பண்ணீங்க, சரி அட் பண்ணிச்சானா 2 மாசம் ஓடுறது, திரும்ப வந்து ஏதாச்சும் ஒரு சோகம் ஏதாச்சும் ஒன்றுல திரும்ப அகப்பட்டுறது, இன்னொரு ஆள் வரணும் ஓட்டி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க. இந்த மாதிரி இருந்தா நீங்க ஒரே இடத்துல வளர்ந்து வந்து ஒரே இடத்துல நின்றுகிட்டே தான் இருப்பீங்க. ஆனா தேவன் அதை விரும்பல. நீங்க எப்படி தெரியுமா செய்யணும்? அடுத்த கட்டத்துக்கு நாம் போய்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னன்னா ஒரு மெய்யான செழிப்போ. இது உங்க சுயத்தினால நம்மளால செழிக்க முடியுமான்னு கேட்டா சுயத்தினால செழிக்க முடியாது. ஏன்னா இதுல அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். யாரால உங்களை செழிக்க பண்ண முடியும்னு சொன்னா யாரால? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் தான் என்ன செய்வான்னு சொன்னா கர்த்தருடைய பிரவாகம் எங்கிலும் செழித்திருப்பான். அப்ப யாரால செழிக்க முடியும், யாரால செழிப்ப கொடுக்க முடியும்னு சொன்னா தேவனால மட்டும்தான் முடியும். உங்களுடைய சுயத்தினால முடியாது, உங்களுடைய பணத்தினால முடியாது, ஒரு மனுஷனால முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, நான் லக், எனக்கு லைஃப்ல நல்ல லக் ஒன்று வந்துச்சு அதனாலதான் நான் வந்து வளர்ந்தேன், அதெல்லாம் நம்பி வாழ்றது இல்ல. தேவனை நம்பி இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவர்ல வேரூன்றி இருப்பவர்கள் தான் என்ன செய்வாங்களா? செழித்திருப்பாங்க. இப்ப பவுல் சொல்றாருங்க என்னன்னு சொன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மளை என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை 3 விஷயத்துல அடக்கிடலாம். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். ஆசீர்வாதம்னு சொன்னாலே, ஆசீர்வாதம் சொன்னா நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த 3 விஷயம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். இதுதான் என்னது ஒரு ஆசீர்வாதம்னு என்னது? மெட்டீரியல் பிளெஸிங். அதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? உங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, மெட்டீரியல் பிளெஸிங்னா என்னன்னு சொல்லுங்க பாப்பா, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது. வீடு, காரு, நிலம், பைக்கு, நகை, கோல்டு, வேற. ஓகே, இதுதான் மெட்டீரியலா என்னென்ன கிடைக்குதோ இதெல்லாம் என்ன செய்வோம்? இதெல்லாமே நம்ம ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். அப்ப மனுஷனுக்கு ஆசீர்வாதம்னால இன்னைக்கு பொதுவா ஆசீர்வாதம் என்னது? பணம் இருந்தாலுமே நல்லா செழிப்பா இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா உலகமே எந்த ப்ரெஷர்ல போய்கிட்டு இருக்குன்னா அந்த பணம் தான் ஆசீர்வாதம்ங்கிற ஒரு தோட் வந்ததுனால பணம் இருந்தா தான் அவன் ஆசீர்வாதம்ங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ள மனுஷன் வந்துட்டான். ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஓகே, முதலாவது ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது மெட்டீரியல் பிளெஸிங், பொருளாதார ஆசீர்வாதம். உங்களுக்கு வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இது வந்து ஆசீர்வாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதை விட கொஞ்சம் மேன்மையான இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா சரீர ஆசீர்வாதம். என்னது? சரீர ஆசீர்வாதம். மெட்டீரியல் பிளெஸிங்கை விட எது ரொம்ப முக்கியம்னு சொன்னா சரீர ஆசீர்வாதம். நீங்க நல்ல சுகமா இருக்குது, ஆரோக்கியமா இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன பணம் இருந்தும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்னது உடல்ல வந்து பலன் இல்லைன்னு சொன்னா, நல்ல காசு இருக்கு, அவங்க வியாதியா இருந்துட்டான்னு சொல்லுங்களே, அவனை நீங்க பார்த்து சொல்லுவீங்களா ச்சே எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப அதுதான் இந்த மெட்டீரியலை விட ஒண்ணு கூட தேவை எதுன்னு சொன்னா சரீர ஆசீர்வாதம். இப்ப நீங்க வாரீங்க வீட்டுக்கு, வீடு ஃபுல் என்னது ஒரு டேபிள் ஃபுல்லா ஒரு விதவிதமான சாப்பாடு இருக்கு, ஆனா ஒன்னையுமே உங்களால ருசிச்சு சாப்பிட முடியல. டாக்டர் சொல்லிட்டாரு உப்பு இல்லாம கஞ்சி தான் குடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப டேபிள் ஃபுல்லா சாப்பாடு இருக்கு, உங்களால அதை சாப்பிட முடியல. நீங்க சொல்ல முடியுமா நான் வந்து ஒரு செழிப்பான மனுஷன்னு சொல்லி? இல்ல.
இல்லையா? அப்ப நம்ம செழிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒண்ணு மெட்டீரியல் பிளஸிங், அதை விட கொஞ்சம் மேலானது என்ன அப்படின்னு சொன்னா இந்த சரீர சுகபலன் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. பாருங்க, சிலர் வந்து ஏசி ரூம்ல தூங்கினாலும் தூக்கம் வராது, ஆனா ரோட்ல தூங்குறவன் நல்லா நிம்மதியா தூங்குவோம் இல்லையா? நம்மளாம் கொரோனா காலத்துல ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப இருந்தோம். அந்த ரோட்ல அந்த பிச்சைக்காரங்களுக்கு கொரோனா வரல, ஒன்றும் வரல. கொரோனாவா அப்படின்னா என்ன? அவங்க நல்ல சுகமா சந்தோஷமா என்ன செய்யறாங்க? அவங்க நல்லா தான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து என்னது, இந்த மெட்டீரியல் பிளஸிங்கை விட ஒரு பிளஸிங் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து சரீர ஆசீர்வாதம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஓகே, இது எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் பவுல் வந்து சபைகளுக்கு எழுதும் பொழுது அழுத்தி அழுத்தி எழுதுவாரு. அவர் எங்க எழுதினாலும் பொருளாதார ஆசீர்வாதத்தையோ சரீர ஆசீர்வாதத்தையோ அதுக்கு மேல அவர் முக்கியமா சபைக்கு வந்து எழுதுற ஒரு ஆசீர்வாதம் தான் நம்ம வாசித்த வசனம். நம்ம மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன ஆசீர்வாதத்தை அங்க சொல்றாருன்னா, வாசிங்க, எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய, இப்படி உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த பொருளாதார பிளஸிங்கை விட, இந்த சரீர பிளஸிங்கை விட ஒரு மேலான, ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான, ஒரு உசிதமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்படின்னா அது என்ன ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான ஆசீர்வாதம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு சபை என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆசீர்வாதம்னு சொன்னாலே என்ன நினைச்சுக்கிறோம்? காசு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு சபைக்கு தெரியல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியல. ஏன்னா ஜனங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதம்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு பொருள்ல தான் இருக்கு. சிலர் எப்படி இந்த இல்லாட்டி ஒரு நபரை வச்சுக்க வேண்டியது, இவங்க இருந்தாங்கன்னா நான் நல்லா இருப்பேன். இல்ல இல்ல, இன்னைக்கு சபை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்ப சபையில கேட்டு பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களே, தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னது, ஆசீர்வாதம்னாலே அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை தான் நினைச்சுக்கிறாங்க. சரி, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. என்னது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? சமாதானம், ஓகே. சந்தோஷம், அன்பு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு 2-3 சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு 3ஓட நிப்பாட்டிட்டீங்க. இன்னைக்கு முதலாவது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இவ்வளவு சொல்றீங்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க தெளிவா சொல்லணும். என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவது, இயேசுவை போல வாழ்றது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதமே. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு மனுஷனா வந்தாரு தெரியுமா? இது எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியும், ஒரு மனுஷனால வாழ முடியும்னு அவர் ஒரு மனுஷனாகவே வந்து செய்து காட்டிட்டே போயிட்டாரு. ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. நீங்க கடவுள் இல்லையா, நீங்க அங்க இருந்துகிட்டு சொல்லுவீங்க, பூமியில வாழ்ற எங்களுக்கு தான் தெரியும், நம்ம நிறைய கேள்வி கேட்போம், அவருக்கு தெரியும். அதனால அவரே அனுப்பி மனுஷனாகவே வந்து வாழ்ந்து அவர் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிப்பதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே போயிட்டார். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்றதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வாழுவது, ஒப்பாக மாறுவது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சரி, இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் இந்த பூமியில இருக்கும் பொழுது? தாழ்மையா இருந்தாரு, கீழ்ப்படி உள்ளவராய் இருந்தாரு, இரக்கம் உள்ளவராய் இருந்தாரு, அன்பு உள்ளவராய் இருந்தாரு, பரிசுத்தராய் இருந்தாரு, மன்னிக்கிறவராக இருந்தாரு, பொறுமையுள்ளவராக இருந்தாரு, கிருபையுள்ளவராக இருந்தாரு, நிறைவுள்ளவராக இருந்தாரு, நீதி உள்ளவராக இருந்தாரு. வேற காற்றை அதட்டினார், கடலின் மேல நடந்தாரு, குருடருடைய கண்களை திறந்தாரு, செவிடருடைய செவிகளை திறந்தாரு, மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரு. அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் செய்து காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா?
ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை நம்ம கேட்கறது இல்ல. நம்ம எப்ப பார்த்தாலும் கர்த்தர்கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா கேட்கறது? இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஒரு ஆசை இல்ல, ஒரு குருடனுடைய கண்களை திறக்கிறது, மரித்தோரை தேவையில்ல, ஒரு தலைவலியை நீங்க ஜெபிச்சு போயிருச்சுன்னு வைங்களே, அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணாமா? இன்னைக்கு இதை சபை ஏன் கேட்கறது இல்ல தெரியுமா? விரும்புறது இல்ல, அதனால கேட்கறது இல்ல. ஒண்ணு நீங்க கேட்கணும்னா அது மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் வரணும். இன்னைக்கு சபைக்கு இல்லாட்டி நமக்கு ஒரு ஆசை வரணும். என்ன தெரியுமா? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு ஒரு விருப்பம் வந்துச்சுன்னு சொன்னா தான் கேட்பீங்க. உங்களுக்கு தேவை இருக்கு இல்லையா? ஏன் போய் கேட்கறீங்க? ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு விருப்பம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னதுக்கோ போயிட்டு என்ன செய்யறது? நம்ம ஜெபிக்கிறது. ஆனா நம்ம எதை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும் தெரியுமா? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி வாஞ்சிக்கும் பொழுது என்ன நடக்குது? மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம் மேல ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம சில வேளை அந்த போர்டு போட்டிருப்பாங்கல்ல, என்னது? பை 1 get 1 ஃப்ரீ. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். நமது இலவசத்துக்காக போய் அழுதுகிட்டு இருக்குது. கடவுளே கார் வேணும், கடவுளே எனக்கு இது வேணும். இலவசத்துக்கு அழுகிறது. சபையே என்னன்னா இந்த இலவசத்துக்காக அழுது கேட்கறது. அவர் சொல்றாரு, அது இலவசமா கிடைக்கும், அதுக்கு ஏன் நீ அழுகுற? இதை நீ வாங்கு. காசு கொடுத்து வாங்குறதுல கஷ்டம். ஆனா அந்த இலவசமா உள்ளதை போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, என்னது? இதை வாங்குனா இது ஒண்ணு இலவசம் இல்ல, எல்லா இலவசம். நீ ஒண்ணு வாங்குனா ஒண்ணு இலவசம் இல்ல, மத்தது எல்லாமே இலவசம் தான். இன்னைக்கு இலவசத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், முக்கியமா வாங்க வேண்டியதை வாங்குறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் நீ வாங்கிட்டேன்னு சொன்னா மத்தது எல்லாமே உனக்கு எப்படி இருக்கும்னா கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம எதை கேட்கணும்னு சொன்னா இலவசத்தை கேட்க கூடாது, மெயின் டிஷ்ஷை கேட்கணும். சொல்லுவேன்ல அடிக்கடி, இப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணானே இந்த சைட் டிஷ் எல்லாம் வரும் இல்லையா? இப்போ ஒரு இட்லி ஆர்டர் பண்ணா நிறைய சட்னி சாம்பார் எல்லாம் வரும். நீங்க என்னைக்காச்சும் போயிட்டு சாம்பார் எனக்கு தாங்கன்னு ஆர்டர் பண்ணுவீங்க, இல்லாட்டி சட்னி ஆர்டர் பண்ண மாட்டீங்க. மெயின் டிஷ்ஷை நீங்க ஆர்டர் பண்ணா நிறைய வெரைட்டி எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம சைட் டிஷ்ஷுக்காக போயிட்டு அழுதுகிட்டு இருக்குது, சைட் டிஷ்ஷை தாங்க. அவர் சொல்றாரு, ஏய் நீ முதல்ல மெயின் டிஷ்ஷை ஆர்டர் பண்ண, அதெல்லாம் உனக்கு தானா கொண்டு கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முதல்ல நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க அதை நம்ம தேடணும். அதை தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த 21 நிருபத்திலையும் பாருங்க, எங்கேயாவது நீங்க உலக ரீதியான ஆசீர்வாதத்துக்கு ஜெபிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஏதாச்சும் ஒரு வசனத்தை நீங்க எனக்கு காமிங்க. இந்த 21 நிருபத்துல எங்கேயாச்சும் நீங்க உலகத்துல இருக்கிற காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லப்படாது. ஏன் தெரியுமா? ரகசியமே என்ன தெரியுமா? நீங்க தேவனை தேடுனா மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது என்னவா இருக்கலாம், நீங்க தேவனை தேடும் பொழுது என்ன செய்யும் சொன்னா மற்றது எல்லாமே கூட கொடுக்கப்படும். பாருங்க, நம்ம சில பேர் யோசிப்போம், இப்ப நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எடுத்துக்கிட்டா, இல்லாட்டி தாவீதெல்லாம் எடுத்துக்கிட்டா, அவங்க நல்லா ஐஸ்வர்யமான இருந்தாங்க தானே, அவங்க திரளான ஆஸ்திகள் இருந்துச்சு தானே, அவங்க பெரிய செல்வந்தர்களா இருந்தாங்க தானே. உண்மைதான், அவங்க பெரிய செல்வந்தர்களா இருந்தாங்க, திரளான ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனா அவங்க உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடல. அவங்க யாரை தேடினாங்கன்னு சொல்லுங்க? யாரை தேடினாங்க? கர்த்தரை தேடினதுனால, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளர்ச்சதுனால தான் மற்றது எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல இருக்கிறத தேடுறதுக்கு நம்ம ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா நீங்க தேவனை தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 32:10 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்க, இது யாக்கோபு சொல்றாரு. என்னது? நான் வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை நான் கடந்து வந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள், 2 ராஜாக்களுக்கு கூடிய ஒரு சொத்து என்கிட்ட இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கடின உழைப்புக்கு பெயர் போன ஒரு மனுஷன் யாருன்னா அந்த யாக்கோபு. இந்த ஒரு மாதிரி யாராச்சும் ஒரு கடின உழைப்பு, இவ்வளவு உழைக்க முடியுமான்னு கேட்டா யாக்கோபு அந்த அளவுக்கு உழைச்சாரு. முதல் 14 வருஷம் உழைச்சி மீதும் ஒண்ணுமே இல்லை.
14 வருஷம் வெறும் எம்டி. ஆனா மத்த மீதி இருக்கிற 7 வருஷத்துல கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? 2 பரிவாரங்கள் அளவாக 2 ராஜாக்களுக்கு இருக்க வேண்டிய சொத்துகளுக்கு அதிகமாக கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தாரு. அப்படி யாக்கோபு எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னா அவர் கடந்து வராரு. பாருங்க இங்க யாக்கோபு விட்ட நிலைமை எப்படின்னு சொன்னா, அவனுக்கு 2 ராஜாக்கள் அளவான சொத்து இருக்கு. ஆனால் அவனுக்குள்ள ஆளுகை செய்கிற தன்மை இல்லை. அவன் வெறும் ஒரு பிசினஸ் மேனா மட்டும்தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும்னு யோசிக்காதீங்க, ஆளுகை செய்கிறவங்களாம் இருங்க. அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருந்ததுக்கு என்ன, அவர் ஒரு ஆளுகை செய்கிற ஒரு நபராக யாக்கோபு இல்லை. சரியா? அப்ப 2 பரிவாரங்கள் சொத்தோட வந்துட்டு அவர் கர்த்தர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நீங்க 32ல 26வது வசனத்தை வாசிப்போம். அதே ஆதியாகமம் 32:26வது வசனம். அவர், நான் போகட்டும், அப்பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, யாக்கோபுக்கு அவ்வளவு சொத்து இருந்து அவர் என்ன கேட்கிறார்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். என்ன யாக்கோபு சொல்றீங்க? 2 ராஜாக்கள் அளவு சொத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஆசீர்வதியம்னா என்ன ஆசீர்வதியம்? ஏன்னா யாக்கோபுக்கு தெரியும், இந்த பொருட்கள்லயோ இந்த ஐஸ்வர்யத்திலேயோ இல்ல எனக்கு உண்மையான ஆசீர்வாதம், தேவன் என்னோடு கூட இருப்பதுதான் எனக்கு மெய்யான ஆசீர்வாதம். அவர் கேட்கிறார் என்ன தெரியுமா? நீங்க என்னோடு கூட இருங்க, அது மாத்திரம் எனக்கு போதும். கர்த்தர் அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, யாக்கோபை ஆளுகை செய்கிறவனாக இஸ்ரவேலாக மாற்றுகிறாரு. இதுவரைக்கும் சும்மா பிசினஸ் மேனா இருந்தவருக்கு இப்பதான் தெரியுது, தேவன் என் கூட இருப்பதுதான் எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான ஆசீர்வாதம்னு. இன்னைக்கு எது மேலான ஆசீர்வாதம்னு சொன்னா, தேவன் நம் கூட இருப்பதுதான் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் மாதிரி ஒரு செல்வந்தன் யாருமே இல்லை. ஒரு நம்பர் 1 ஒரு பணக்காரன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏராளமான அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? சொத்துகள் இருந்துச்சு. ஆபிரகாம் எப்படி ஒண்ணுமே இல்லாம வரல. அவர் 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 கர்த்தர் போங்கன்னு சொன்னானே, அவர் வரும் பொழுதே அவர் ஒரு செட்டு ஒரு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தோட தான் வராரு இல்லையா? அவர் சும்மா வரலையே. கர்த்தர் போங்கன்னு சொல்றப்பயே தன்னுடைய தகப்பன் அந்த ஊர்ல அவர் சம்பாரிச்சு வச்ச சில சொத்துக்களோட தான் அவரு வாரார். அவர் ஏதோ ஒரு உலக ரீதியான ஆசீர்வாதத்தை தேடி போகல. அவர் எதை தேடி போனார்னா, கர்த்தர் சொன்ன அந்த வாக்கை நம்பித்தான் அங்க ஆபிரகாம் போறாரு. ஆமென். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம கேட்போம்ல, ஆபிரகாமுக்கு எப்படிடா இவ்வளவு சொத்து இருந்துச்சு? ஏன்னா ஆபிரகாம் மாதிரி ஒரு பணக்காரன் அந்த நாட்டிலே இல்ல. ராஜாவுக்கு மேல ஒரு பணக்காரனா யார் இருந்தான்னு சொன்னா ஆபிரகாம் இருந்தாரு. ஏன் தெரியுமா? அந்த எலியேசர் என்ன செய்கிறாருன்னா, ஈசாக்குக்கு பொண்ணு பாக்குறதுக்கு அனுப்புவாரு. யாரு? நம்ம ஆபிரகாம் எலியேசர் அனுப்புவாரு. என்ன செய்வாரு? நீ போயிட்டு என்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வா அப்படின்னானு. எலியேசர் என்ன செய்வார்னு சொன்னா, 10 ஒட்டகம் கொண்டு போவார் இல்லையா? அந்த ஸ்டோரியை நீங்க வாசிக்கும் பொழுது இருக்கு. எலியேசர் 10 ஒட்டகம் கொண்டு போவாரு. யாருடைய ஒட்டகத்தை கொண்டு போவார்னு எழுதப்பட்டிருக்கு? ஆபிரகாமுடைய ஒட்டகங்கள். ஏன் ஈசாக்குக்கு ஒட்டகங்கள் இல்லையா? அவர் ஏன் தெரியுமா ஆபிரகாமுடைய ஒட்டகங்களை கொண்டு போனாரு? ஏன்னு சொன்னா, இவர் போகிற அந்த பாதை ரொம்ப பயங்கரம். எலியேசர் போற பாதை ரொம்ப பயங்கரம். அந்த பதாமரான் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகிற அந்த பாதை வெறும் கல்வர்களும் கொள்ளையர்களும் இருக்கிற ஒரு பயங்கரமான பாதை. அதான் யாக்கோபு அவர் போறப்ப அவர் கேட்பார், என் வழிகளில் எல்லாம் எனக்கு தீங்கு வராம பாத்துக்கிங்கன்னு ஜெபிப்பார் இல்லையா? ஏன்னா அந்த வழிகள் அவ்வளவு மோசமான திருடர்கள் கொள்ளையர்கள் இருக்கிற ஒரு வழி. இப்ப எலியேசருக்கு தெரியும், ஏன் ஒட்டகத்தையோ ஈசாக்கு ஒட்டகத்தையோ கொண்டு போனா பிரச்சனை, ஆபிரகாமுடைய ஒட்டகத்தை கொண்டு போனா அந்த ஊரறிய நாடறிய ஒரு பணக்காரன் தான் யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாமுடைய ஒட்டகத்தை பார்த்தானே இவங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமா? வாரத சாதாரண ஆள் இல்ல, ஆபிரகாமுடைய சொத்து. இதுல நம்ம கைய வச்சோன்னு சொன்னா நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு எலியேசர் என்ன செய்கிறார்னா, அவருடைய ஒட்டகங்களை ஆபிரகாமுடைய ஒட்டகங்களை கொண்டு போறாரு. அந்த அளவுக்கு நாடு அறிந்த ஒரு பணக்காரர் தான் யாருன்னு சொன்னா ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள் காணப்பட்ட ஆவிக்குரிய பிளெஸிங். நான் உங்களுக்கு ஒரு 4-5 பிளெஸிங் மட்டும் சொல்றேன் ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டது. முதலாவது என்னன்னு சொன்னா, அவருக்குள் காணப்பட்ட கீழ்ப்படிதல். சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே குமாரனை போயிட்டு பலியிடுன்னு சொன்னான்னு மறு வார்த்தை கேட்காம கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு போனார் பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டுச்சு. 2வது அவருக்குள் காணப்பட்ட விசுவாசம். கர்த்தர் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னான்னு ஒரு கண்மூடித்தனமா, நான் எப்படி சொல்றேன், கண்மூடித்தனமா நம்புற மாதிரி தான். கர்த்தர் எங்க போன்னு சொல்லல, அவர் சொன்ன உடனே புறப்பட்டு போனாரு. அவர் தேவன் மேல் இருந்த அந்த விசுவாசம் தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. அடுத்து ஆபிரகாம் கிட்ட காணப்பட்ட உபசரிப்பு. அந்த 3 தூதர்கள் வந்தானே, இவர் அவ்வளோ பெரிய ஒரு எஜமானன் ஆபிரகாம்.
அவர் தான் வேலைக்காரனை அனுப்பி வேலை செய்ய வைக்கல. இவர் போயிட்டு அந்த 3 தூதர்கள்கிட்டயே சொல்றாரு, இல்ல ப்ளீஸ் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, வரிந்து கேட்டுக்குவாரு. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களை அவ்வளவு அழகா உபசரிப்பாரு. அது அவருக்குள்ள காணப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்து அவருக்குள் காணப்பட்ட விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. 4வது பார்த்தோம் இல்லையா, லோத்து வந்து என்ன செய்வாரு, லோத்துக்கிட்ட அவர் சொல்லுவாரு, உனக்கு என்ன இடம் வேணுமோ நீ எடுத்துக்க. ஆபிரகாம் சொல்றாரு. இத்தனைக்கும் ஆபிரகாம் தான் அங்க வயதுல மூத்தவன். ஆனா அந்த விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்பு அங்க ஆபிரகாம் கிட்ட காணப்பட்டுச்சு. அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்க, நான் வந்து நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன். அப்படி ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்பு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்றது. அங்க மெல்கிசேதேக்குக்கு அவர் போயிட்டு என்ன செய்கிறார்னா, தசம பாகமும் காணிக்கைகளையும் கொடுக்கிறாரு. அப்படி ஒரு தாழ்மை, ஒரு உபசரிக்கிற, ஒரு கனம் பண்ணுகிற ஒரு இருதயம் யாருக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டுச்சு. அப்ப ஆபிரகாமுக்கு இவ்வளோ உலக ரீதியான ஆசீர்வாதம் வந்துச்சு, செல்வ சீமானா இருந்தாரு, அவருடைய ஆசீர்வாதம் பூமி கொள்ளல. ஏன்னு சொன்னா அவருக்குள் காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் மற்றது எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க யோவான் ஸ்நானகர் யூதர்களை கடிந்து கொள்வாரு. அப்படி அவர் கடிந்து கொள்ளும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார். வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் வந்தார், யூதர்கள் எல்லாம் வராங்க ஞானஸ்தானம் எடுக்க. வரும்பொழுது அவர் சொல்றாரு, இங்க நிலக்க ஒரு பயலும் ஆபிரகாம அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, நீங்க ஆபிரகாம் வச்சிருக்கிற ஆடுகளை வச்சிருக்கீங்க, ஆபிரகாம் கிட்ட இருந்த மாடுகள் இருக்கு, ஆபிரகாம் கிட்ட இருந்த செல்வங்கள் இருக்கு. ஆனா ஆபிரகாமுக்குள் காணப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்க ஒருத்தனுக்குள்ளேயும் இல்ல. அதனால நீங்க யாருமே ஆபிரகாம தகப்பன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அன்னைக்கு வந்து சொத்து இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்க பெருக பெருக பூமியில இருக்கிற மற்றவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கூட கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ரொம்ப காணப்பட்டிருக்கும். அவங்க வந்து இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார ஆசீர்வாதம் தான் ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி ரொம்ப பேசப்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சபைக்கு வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாடு தான் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதான் பழைய ஏற்பாட்டுல இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சம்பந்தமான நிறைய வசனம் இருக்காது. ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டுல வந்தீங்கன்னா நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பத்தி ரொம்ப பேசுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா தேவன் அதை சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனாலதான் பவுல் அங்க எழுதும் பொழுது சொல்றாரு, அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாரு. இன்னைக்கு நாம் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீங்க பெருக பெருக மற்றவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படும்? கூடவே கொடுக்கப்படும். ஆனா நம்ம முதலாவது எதை தேடணும்னா அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலைக்குள் நாம் வரும் பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்ப இன்னைக்கு வந்து நீங்களும் நானும் எதை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா ஆதாமுக்குள் நமக்கு என்ன நடந்துச்சு, கிறிஸ்துவுக்குள் என்ன நடந்துச்சு, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்தோம். 2வது காரியம் என்னன்னு சொன்னா நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புகிறவங்களாக இருக்கணும். நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்பும் பொழுது உலகத்தில் இருப்பவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எனவே இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்ம கற்றுக்கொள்வோம். நான் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து அதை நம்ம வந்து பிரயோகிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாம் அப்படியே ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, நீங்க தந்த அந்த நல்லதொரு நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நீங்க தந்த அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, விசேஷித்த விதமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தேவரே, நாங்கள் ஆண்டவரே ஆதாமின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே தேவரே மரணம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பிழைத்த ஆண்டவரே, உமக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை இந்த நாளிலும் கூட நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும்
நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஆண்டவரே புது சிருஷ்டியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் புதிய மனிதனாக இருக்கிறோம். இந்த வெளிப்பாடு எங்களுடைய வாழ்க்கையில வெறும் வெளிப்பாடாக மாத்திரம் அல்ல, அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஏற்ற பலனை தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய உள்ளான மனிதன் வல்லமையாக பலப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளான மனிதன் இன்னும் அதிகமாய் செயல்பட, உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் இன்னும் அதிகம் கிட்டி சேர என் தேவனே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் ஆண்டவரே உமது சாயலுக்கு ஒப்பாக மாறுவதே உம்முடைய திட்டமாய் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை போல மாற நீர் எவ்வாறாக அந்த உலகத்திலே ஆண்டவரே வாழ்ந்து காட்டி சென்றீரோ அந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக வாழுவதற்கு ஏற்ற பலனை நீங்க எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய ஆண்டவரே ஆசை, சபையினுடைய ஆசை, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த ஒரு வாஞ்சையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, நாங்கள் உம்மை தேடும் பொழுது நீர் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க, பிரயோகிக்க என் தேவ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். May God bless you. நம்ம அடுத்த கிழமை சந்திக்கலாம்.